பார்த்து வருகிறோம். என்டிஏ கூட்டணியில் அமமுக நீடிக்கிறதா என்ற விவகாரத்தில் குழப்பம் இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், அதாவது சென்ற ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது. தற்போது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய அளவில் அதிமுக அமைந்திருக்கிறது. தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது சட்டப்பேரவை தேர்தலில் சந்திக்கிறது. அந்த கூட்டணியில் ஏற்கனவே நாங்கள் தொடர்கிறோம் என்று டிடிவி தினகரன் சொல்லியிருந்தார். ஆனால் நேற்றைய தினம் சென்னையில் மூப்பனாரினுடைய நினைவு தினத்தையொட்டி நடந்த நிகழ்வில் அவர் பங்கேற்கவில்லை. அவர் கட்சி சார்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்ந்த நிர்வாகிகளும் பங்கேற்கவில்லை. இது சம்பந்தமாக ஏன் என்ற கேள்விக்கு அவர் அன்றைய தினத்தில் சென்னையில் இல்லாததால் அவர் பங்கேற்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையில் நேற்று ராமநாதபுரத்தில் பேசக்கூடிய டிடிவி தினகரனிடம் கூட்டணியில் தொடர்கிறீர்களா என்ற கேள்விக்கு நீங்கள் இதை நயினார் நாகேந்திரனிடம் கேட்க வேண்டும் என்ற பதிலையும் அவர் சொல்கிறார். ஆகவே அந்த குழப்பம் எதனால் ஏற்படுகிறது, என்ன தர்ம சங்கடம் என்பதை பாஜகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்ந்த நிர்வாகிகள் தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்றால் அதிமுக கூட்டணியில் இருப்பதால் அதில் சேர்ந்து பயணிப்பதற்கு சில தயக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அந்த தயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து இல்லை என்பது ஒரு தகவலாக இருக்கிறது. அதிமுகவை சார்ந்தவர்கள் அதற்கான தயக்கத்தை காட்டக்கூடும் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. இருந்த போதிலும் இதுவரை எந்த ஒரு தெளிவான முடிவும் இந்த கூட்டணியில் அவர்கள் நீடிக்கிறார்களா இல்லையா என்பதற்கான கேள்வியை நயினார் நாகேந்திரன் இடம் கேட்கும்போது நமக்கான விடை தெரியும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.